सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम पार्थाय प्रतिबोधितां भगवति नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டான். அப்ப இவர் என்ன சொன்னார்? கர்மாவை விடுவதுதான் சந்நியாசம். அது சன்னியாசிகளுடைய விஷயம் அது. ஆனா கிரகஸ்தனா இருக்கக்கூடியவர்கள் கர்மாவை உடனோன்றது முடியாத காரியம். ஏன்னா ஏதாவது இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். கர்மாவை விட்டேன்னு அபேட்சதா யாராலும் சொல்ல முடியாது. ஆகையினால தியாகம் தான் வசதி. தியாகம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கர்ம பலத்தை தியாகம் பண்றதுதான் தியாகம். கர்மாவை தியாகம் பண்ணணும்னு சொல்லல. அதனால கர்மாவை பண்ணித்தான் ஏன்னா கர்மாவை விட முடியாது அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லிட்டே வர. சன்னியாசியினுடைய விஷயமானது தனி, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். இந்த ஞானம் மரணமானா அவளுக்கு ரொம்ப ஈஸியா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவ எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறதுனால. ஆனா ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு ஞானம் வருதுன்றது ரொம்ப கஷ்டம். அவசரப்பட்டு எந்த முடிவும் அவன் எடுக்க முடியாது. அப்படின்றதுனால கர்மாவை பண்ணிட்டே இருக்கணும். எல்லா கர்மாவும் ஈஸ்வரார்த்தமாக பண்ணணும். ஈஸ்வரார்த்தமாக பண்ணணும்னா ஒரு ஞானம் இல்லாம எந்த காரியத்தையும் யாரும் பண்ண முடியாது. அது கூடவே ஒரு இன்டெலிஜென்ஸும் இருந்ததுன்னா தான் பண்ண முடியும். அதனால இங்க யஜ்யம், தனம், தபசு, தானம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கர்மாக்கள். வைதிக கர்மாக்கள் எதையும் விட முடியாது. யஜ்யம் எத்தனை வகை அப்படின்னு சொன்னார். தத்துவம், ரஜஸ், தமோகுணம். தத்துவமான யாகம்னா என்ன, ராஜசமான யாகம்னா என்ன, தாமசமான யாகம்னா என்ன அப்படின்னு யஜ்யத்தை பத்தி சொன்னார். அதே மாதிரி தபசை பத்தி சொன்னார். அதே மாதிரி தானத்தை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் சரீரம், காயம், வாக்கு, மனசு இதெல்லாம் சேர்ந்துதான் கர்மாவை பண்ண முடியும். ஆகையினால இந்த கர்மாவை பண்ணணும்னாக்கா அந்த கர்மாவும் 3 விதமா இருக்கு. தத்துவ ரஜோகுணமாக இருக்கு அப்படின்னாரு. அது மட்டுமா, கர்த்தாவும் 3 விதமா இருக்கார் அப்படின்னு அதையும் சொன்னார். அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொன்னார். எல்லாத்துக்கும் கர்மா பண்ணணும்னா நம்மளுடைய சரீரமான ஒரு அதிஷ்டானமானது ரொம்ப அவசியம். அது காரணமான இந்திரியங்கள்லாம் அவசியம். அதுக்கப்புறம் நம்மளுடைய மனசெல்லாம் ரொம்ப அவசியம். இது எல்லாத்தையும் விட கூடவே நமக்கு சைத்தன்யமான இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் தேவை. இந்த 4 மாத்திரம் இருந்தா போதாது. தெய்வம் சாத்திர பஞ்சமம் அப்படின்னு 5வது ஈஸ்வர அனுகிரகம்னு ஒண்ணு இருக்கு. தெய்வம் அதை விட்டுடக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறமா எப்படி ஆரம்பிச்சாருன்னா, இதெல்லாம் சுபாவமாக இந்த கர்மாக்கள்லாம் அவாவாளுடைய கூட பிறந்த குணமாக வருகிறது. சுவாவம் பிறக்கும் பொழுதே சகஜமா வரக்கூடியது. கூட பிறந்த குணங்கள்லாம் இருக்கு. அதுக்காக தான் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஜனங்களையே நான் பிரிச்சு வச்சிருக்கேன். வர்ணாசிரம தர்மங்கள் படி பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல சத்துவகுணம் அது யாருக்கு ஜாஸ்தி இருக்கோ அவன், யாருக்கு ரஜோகுணம் குறைவா இருக்கோ, யாருக்கு தமோகுணம் அதை விட குறைச்சலா இருக்கோ அவெல்லாம் பிராமணனா பிறக்கிறார்கள். அதுக்கப்புறம் ரஜோகுணம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, சத்துவகுணம் குறைவா இருக்கு, அதை விட தமோகுணம் குறைவா இருந்தது ஆனால் அவர்கள் சத்திரியர்களாக பிறக்கிறார்கள். அதே மாதிரி தமோகுணம் ஜாஸ்தி இருக்கு, சத்துவகுணம் ரொம்ப குறைவா இருக்கு, ராஜச குணம் கொஞ்சம் அதை விட ஜாஸ்தி இருக்கு. அப்படி இருந்தான்னாக்கா வைசியனா பிறக்கிறார்கள். தாமசா இருக்காங்கன்னா இந்த 2 குணமும் சுத்தமா இல்லாம வெறும் தாமச குணம் மாத்திரம் இருக்கக்கூடியவர்கள் சூத்திரர்களா பிறக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவாவாளுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணக்கூடிய கர்மா தான் கரெக்டா கர்மா பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்ப இன்னொருத்தருடைய கர்மாவை நான் எடுத்துட்டு பண்றேன் அப்படின்னு சொன்னான்னாக்க அது தப்பு, சரியா வராதுப்பா. அது நீ என்னதான் நீ என்ன பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆனா உனக்குன்னு சுபாவமாக விதிக்கப்பட்ட கர்மாவை நீ அப்படி இப்படி பண்ணா கூட சரி. தொடர்ந்து விகுணம் ஸ்ரேயா, விகுணமா அதை பண்ணாலும் குணம் இல்லாத நீ பண்ணா கூட அதுதான் ஸ்ரேயஸை உனக்கு கொடுக்குமே தவிர
பரதர்மாஸ்தோ அனுஷ்டித்தார். பரதர்மத்தை நீ நன்றாக அனுஷ்டிச்சேன்னு சொல்றதுல ஒரு பெருமையும் கிடையாது. அதனால உனக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால சுபாவஜமாக இருக்கக்கூடிய கர்மாக்களை நீ பண்ணி கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்தாரமா சொன்னார். அப்புறம் சொல்லிட்டு அவாவாளுடைய கர்மாவிலேயே இருந்துட்டே இருந்தீங்கன்னா, எதுக்காக நான் இதை திருப்பி திருப்பி இந்த கர்மாவை பண்றதுலயே அந்த சன்னியாசத்தை விட்டுட்டு தியாகத்திலேயே நான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னாக்க, அப்பதான் உங்களுக்கு அந்தக்கரண சுத்தியானது ஏற்பட்டு இந்த கர்மாவை பண்ணி பண்ணி உங்களுக்கு சம்சித்திம் லபதே நரகா. அந்த இடத்துல சம்சித்திம் அப்படின்ற அர்த்தத்துக்கு என்ன, ஞான யோக்கியதா, ஞானத்துக்கு உங்களுக்கு ஒரு யோக்கியத்தையாக இருக்கக்கூடிய ஒரு நிச்சயத்தை கொடுக்கணும்னாக்க இப்படி பகவத் அர்ப்பணமாக நீங்க கர்மாவை பண்ணிக்கொண்டே வந்தீங்கன்னா தான் முடியும். இந்த பிரவൃத்தியோ இந்த நிவர்த்தியோ எந்த கர்மாவா இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்னா நீங்க உங்களுடைய கர்மா அப்படின்னு நினைச்சிட்டு சுபாவஜமாக இருக்கக்கூடிய இது பண்ணோம். சார் சுபாவஜமா இருக்கக்கூடியதுன்னா எல்லா கர்மாவும் தோஷத்தோட கூடி இருக்கு, அதானே எனக்கு நல்லா தெரியுது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கர்மாவும் எப்படி இருக்கு, தோஷத்தோட எல்லாமே அதிருப்திகரமா இருக்கு, எல்லாமே பந்தகமா இருக்கு, எல்லாமே துக்க மிசிரித்தமா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய கர்மாவை எப்படி நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னா, அப்பா அப்படி இல்ல, யாரு எந்த கர்மா பண்ணாலும் இந்த தோஷத்துல இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. அது சாத்விகமான கர்மாவா இருக்கட்டும், ராஜசமான கர்மாவா இருக்கட்டும், தாமசமான எல்லா கர்மானால என்ன அர்த்தம், இதெல்லாம் இருக்கதான் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஈஸ்வர அர்ப்பணமாக நீ பண்ணிடு. ஈஸ்வரமா அசக்தஹாசன், அதுல எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல், விகத ஸ்பிருகா, அதுல எந்த ஒரு ஸ்பிருகையும் இல்லாமல் இது கர்த்தவியம் அப்படின்ற கர்மாவை பண்ணிட்டே இருந்தேன்னாக்க, நாளடைவுல நான் முதல்ல சொன்ன சம்சித்தின்றது அந்த ஞான யோக யோக்கியத்தைக்கு லட்சணமாக இருக்கக்கூடிய சம்சித்திம்ன்றது நாளடைவுல என்ன போறதுன்னா நைஷ்கர்மிய சித்திம் அப்படின்ற ஒரு நிலையை நீங்க அடைந்து போறீங்க. அந்த நைஷ்கர்மிய சித்திம் என்றதுன்னா ஞானத்தினுடைய யோக்கியத்தை, அது ஞானக்கு யோக்கியத்தையா இருந்த நீ ஞான நிஷ்டைக்கு வரக்கூடாது. ஞான நிஷ்டைக்கு யோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த கர்மாவே சித்த சுத்தியை கொடுத்து, ஒரு ஆச்சாரியனை கொடுத்து, சிரவண மனன நிதித்தியாசனம் எனக்கூடிய வேதாந்தத்தின் மூலமாக உனக்கு நைஷ்கர்மிய சித்தியே அது கொடுக்கக்கூடியது. எதை சன்னியாசிகள் ரொம்ப வசதியா நைஷ்கர்மிய சித்தின்னு சன்னியாசம் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காளோ, அது இந்த தியாகத்தினாலேயே உனக்கு கிடைக்கும் பொழுது, இந்த தியாக சன்னியாசியை விட நான் வசதின்னு சொன்னதுல என்ன தப்பு? ஆகையினாலதான் சொல்றேன், திருப்பி திருப்பி இப்படிதான் பண்ணோம். இப்படி சித்தியை அடைந்து விட்டு அவன் என்ன பண்றான், அந்த ஞான நிஷ்டையிலேயே அவன் இருக்க போறான். அப்படிப்பட்ட ஞான நிஷ்டையில இருக்கிறவன் என்னையே அடைகிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. புத்தியா விசுத்தையா யுக்தா திருத்தியா ஆத்மானம் நியமிய சப்தாதீன் விஷயான் தெக்வா ராகத்வேஷோ யுதசியத. இப்படி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கர்மாவை பண்ணி கொண்டிருக்க ஞான யோக்கியத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் ஞானத்தையே கொடுக்கக்கூடிய விதமாக நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆகையினால நீங்க என்ன பண்ண, சுத்தமான மனசோட இருந்து கொண்டு விடாபடியா நிச்சயமா எனக்கு இந்த மார்க்கத்துல மோட்சமானது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, சப்தாதீன் விஷயம் இந்த சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் இதெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களை எல்லாம் நன்றாக கட்டுப்படுத்தி நியமிய சப்தாதீன் விஷயம், சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம்னு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாட்டம் அதிகம் இல்லாமல் வைராக்கியத்தை வரவைத்துக் கொண்டு, தெக்வா ராகத்வேஷம், இந்த ராகத்வேஷங்களை எல்லாம் முற்றிலும் அகற்றி, யுதஸ்யன முற்றிலும் அகற்றணும். ராகத்வேஷம் யுதஸ்ய நன்னா பண்ணி கொண்டே வரணும். சரி, அதுக்கு பண்ணணும்னாக்கா அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா அதையும் சொல்றேன் பாருங்க. விவிக்த சேதி லக்வாஷி யதவாக்காய மானசா ஞான யோக பரோ நித்யம் வைராக்கியம் சமுபாஸ்ரிதா. விவிக்த சேதி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். எப்பொழுதும் தனிமையை விரும்புறதுன்றது நம்மளுடைய ஏகாந்தே சுகமாச்சியதாம் அப்படின்னு ஆச்சாரியார் நமக்கு உபதேசம் பண்ணிருக்காரு. எப்பொழுதும் தனிமையா இருக்கிறதுன்றத பழகி கொள்ளணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பகவத்கீதையெல்லாம் படிக்கும்போது கொஞ்ச நேரமாவது நம்ம தனியா உட்கார்ந்து இதை சிந்தனை பண்ணாதான் நமக்கு இந்த என்ன படிச்சோன்றது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு நாமே முன்னேறி கொள்வதற்கான வழி
அதனாலதான் தனியா முதல்லயே அவர் சொன்னார், கொஞ்சம் ஆசனங்கள்லாம் பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு இடம் பூஜா கிரகம்னு ஒண்ணு வச்சுக்கீங்க, அங்கதான் மனசு நிக்கணும், இப்படி எல்லாம் தியானம் பண்ணணும்னு 6வது அத்தியாயத்துல டீடைலா சொன்னார் இதை பத்தி. இப்போ அதே விஷயத்தை இது 18வது சாப்டரா இருக்கிறதுனால முன்னாடி என்ன சொன்னாரோ அதை தான் இங்க சொல்ல முடியும். அவர் சம்மரியா இருக்கிறதுனால அங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை உனக்கு ஞாபகப்படுத்துறேன். விவிக்த சேவி அப்படின்னா, விவிக்த சேவின்னா என்ன அர்த்தம்னா தனிமையான ஒரு இடம், எல்லாருடைய ஜனசமுத்திரத்திலிருந்து பார்த்து மேடிங் கிரௌடு இருக்கக்கூடிய இடம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஆச்சாரியால் அது பாக்கிய அரண்ய நதி புலின கிரி குஹாதீனு விவிக்தானு, நல்ல அரண்யமா ஒரு இடத்த நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். நதி புலினமா இருக்கணும், ஒரு நதியினுடைய சமீபத்துல இருக்கணும், இல்ல ஒரு மலை கிரி இல்ல ஒரு குகை. இப்படிப்பட்ட இடங்கள்லாம் உங்களுக்கு தியானம் பண்றதுக்கு ரொம்ப சௌகரியமான இடங்கள். நீங்க எல்லாம் போனா உங்களுடைய மனசு அங்கங்க சப்தம் ஸ்பரிசம் ரூபா ரசங்கிறதுக்கெல்லாம் ஆளாகிறதுக்கான இடம் இல்லை. ஆகையினால இந்த மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ அந்த சமயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்மளும் அப்படிதானே பண்றோம், கோவில்லாம் போனாலும் ஒரு 5 நிமிஷம் கிடைச்சானா கண்ண முடின்னு உட்கார்றதுக்கு. இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பண்ணி பண்ணோம். விவிக்த சேவித்துவம்னு அதுக்கு பேர் தான். அதுக்கப்புறம் இன்னொன்னு ரொம்ப முக்கியம், இந்த சாதனையில வேதாந்த ஆத்ம சாதனையில அத்தியாத்ம சாதனையில முக்கியம் லகு ஆசி. ஆசினா சாப்பிடுறது. லகு ஆசினா ரொம்ப சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டுல அந்த ஒரு ரொம்ப அந்த ஆகாட்சியே இருக்கக்கூடாது அவளுக்கு. ஏன் லகு ஆசி அப்படின்னு சொன்னாங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, அவரே காரணம் பண்றாரு. வேற லகு ஆசன சீலகா வேண்டான்னு சொன்னா தூக்கம் எல்லாம் வரும், இது அனாவசியமா டிஸ்டர்பன்ஸ், அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆகையினால விவிக்த சேவியா இருக்கணும். லகுவாசி அப்படின்னாக்க கொஞ்சமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். என்ன கொஞ்சம் இல்லைன்னா நித்ராதி தோஷங்கள்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால அப்படி இருக்கணும். எதவா காய மனசா நம்ம சாட்சி இருக்குல்ல, அப்படின்னா கீதை படிச்சுட்டே இருக்கும்போது வேர்ல சாப்பிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அது ஆச்சரியம் என்னன்னா, என் தம்பி பையன் சொல்றான், சார்ட் அக்கௌண்டன்ட் கிளாஸ்ல அவர் சொல்றான், உங்களுக்கு நீங்க நான் அசைன்மெண்ட் கொடுத்தேன்னாக்கா நீங்க சிப்ஸ் எல்லாம் இங்கேருந்து கோக்கெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கீங்க, அப்படியே எழுதுங்க போறாங்க. அது இந்த காலத்து டீச்சிங்கா இருக்கு. நம்ம இங்கே டீச் பண்ணும் போது இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இது யாருக்கு போனாக்கா கான்சென்ட்ரேஷன் இருக்காதுன்னு. இந்த காலத்து மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குனாக்க மேஜம் கையில வேணா ட்ரிங்க் இங்கு வாங்கி வச்சுக்கீங்க, சிப்ஸ் எல்லாம் வாங்கிக்க, ஆனா இந்த அசைன்மெண்ட் எழுதுறீங்க அனுப்பானா. இதனால இவங்க எல்லாம் இது அசைன்மெண்ட் பேப்பர் வாங்கி போற மாதிரி பேனா எடுத்துன்னு போற மாதிரி சிப்ஸ் எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க கிளாஸுக்கு. அவளுக்கு சொன்ன இது லகுவாசி எதவா காய மானசா. வாக்கு அப்படின்னாக்கா பேச்சு, காயம் அப்படின்னாக்கா உடம்பு. வாக்குன்றது எதுக்குன்னா வாக்கிந்திரியமானது உபலட்சமா சொல்றது. வாக்கிந்திரியம் பாணி பாத பாயு உபஸ்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், அதுக்கு உபலட்சணமாக வாக்கு. அப்புறம் காயம், காயம்னு சொன்னா அது உபலட்சணமா நீங்க எப்படி எடுத்துக்கணும், ஸ்தூல தேகம் மாத்திரம் எடுத்துக்காதீங்க, சூக்ஷ்ம தேகமும் காரண தேகமும் எடுத்துக்கங்க. அப்புறம் மானசா அப்படின்னு சொன்னா என்ன, மனசுன்னு சொன்னா என்ன, மனோ புத்தி அகங்கார சித்தம் 4 எடுத்துக்கணும். இப்படி இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், அப்புறம் கர்மேந்திரியங்கள், அப்புறம் அந்த கரணம் 4, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 3 சரீரம், இது எல்லாத்தையும் கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு பழகணும். எதவாக்காய மானசா. அப்புறம் தியான யோக பரகா. முதல்லயே அவர் தியான யோக பரமா அங்க சொல்லும் பொழுது சகுண பிரம்ம தியானத்தை பத்தி சொன்னாரு. இப்போ இங்க நைஷ்கர்மிய சித்தி பேசுறதுனால அந்த தியானத்தை இப்ப நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ என்ன தியானம்ன்றது என்னன்னாக்கா, இந்த ஆத்மாவானது அவர் நிறைய தர்மங்கள்லாம் ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். ஆச்சாரம், அமிர்தம், ஆகாசோபமம், இப்படி பண்ணக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு அளவுக்கு இவன் முன்னுக்கு வந்தாச்சு, இப்பவும் திருப்பி அந்த சிவன் விஷ்ணுன்னு அந்த நினைச்சுட்டே போவாண்டாம், அந்த ஸ்டேஜ் தாண்டியாச்சு. அதனால இப்ப என்ன சொன்னா, ஆத்மாவை அமரமாகவும் அஜமாகவும் நினைத்து கொண்டு ஆகாச உபமமாகவும் நினைத்து கொண்டு அங்கேயே ஆத்மஸ்வரூப சிந்தனம் ஏவ தியான யோக பரஹா அப்படின்னு ஆச்சாரியார் இங்க வியாக்கியானம் பண்ணிட்டார். ஏன் அதுக்கு காரணமும் பின்னாடியே சொல்லிட்டார். யோக சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய யோகத்துல அவன் என்ன சொன்னா, சரியா யோகம் ரொம்ப முக்கியம்னு சொன்னதுல நமக்கும் அவனுக்கும் ஒரு அபிப்பிராய பேதமும் இல்லை. ஆனா அவன் எதை வேணாலும் எடுத்து பண்ணலாம், மனசானது சுத்தமாகணும், அதுதான் அங்க கணக்கு அப்படின்னு சொன்னான்.
ரொம்ப இங்க என்னதான் அவன் சொல்ற மாதிரி நீ எதை வேணாலும் எடுத்துட்டு சிந்தனை பண்ணான்னா ஆத்ம குணங்களை யாரு சிந்தனை பண்ணானா அப்பதான் ஆத்மாவை ஸ்மரிக்க முடியும். ஆகையினால இங்க தியான யோக பரகான ஆத்மஸ்வரூப சிந்தன பரகா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன, நித்தியம் வைராக்கியம், எப்பொழுதும் வைராக்கியத்தையே பார்க்க வேண்டும். ஏன் நித்தியம் வைராக்கியம்? ஏற்கனவே வைராக்கியம் தெரிஞ்சுட்டு தானே இங்க வேதாந்தத்துக்கு வந்திருக்கான். இந்த ஸ்டேஜுக்கு வந்தவொடனே அத்தியாத்ம தியானம் பண்ணும்போது கூட வைராக்கியம்னா இப்ப இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் அவனுக்கு ஜாஸ்தி ஆச்சு. வேதத்தை நம்பிட்டானோ இல்லையா, அதனால திருஷ்ட விஷயங்கள்ல வைராக்கியம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதிருஷ்டத்துல அவனுக்கு இன்னும் கூட அந்த சொர்க்கத்துல அதுல எல்லாம் பலன்லாம் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதுவும் போகணும்ன்ற மிக அமுத்திரார்த்த பலபோக விராகான்னு முதல்ல சொன்னார். அதை இங்க ஞாபகப்படுத்துறதுக்காக இவர் என்ன பண்றாரு, வைராக்கியம்னா என்ன அர்த்தம்னா திருஷ்டா திருஷ்ட விஷய விதிருஷ்ணா சந்தகா அப்படின்னாரு. திருஷ்ட விஷயம் லோகத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயம், இதுதான் இதெல்லாம் துக்ககரமா இருக்கு, இதெல்லாம் பந்தகமா இருக்கு, இதெல்லாம் துக்கம் மிசிதமா இருக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அங்க அக்னி வாயுவோடு இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சுகங்கள்லாம் ஜரா இல்லாத சுகமாச்சே, அது நல்லா இருக்குமே இல்லையா. அந்த ஜரா அங்க ஜரையா பேசின்னு சொல்லியிருக்கேன், அங்க ஜரான்றது தானே காரணம். ஜரா எல்லாம் இல்லைன்னாக்கா நம்ம மனசு அங்க இருக்கக்கூடிய சுகத்துல அந்த சுகத்தையும் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இது வேண்டாம்னு சொல்லாமேன்னு ஒரு எண்ணம் வரும். அதுவும் வரக்கூடாது. ஏன்னா அப்ப என்ன கீழே புண்ணிய மத்திய லோகம் விஷயத்தின்னு அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆகையினால வைராக்கியம் தம் உபாசிதா, நன்னா இந்த வைராக்கியத்திலையும் தியான யோகத்திலையும் தான் உங்களுடைய இருக்கணும்னு. இது நடுவுல இந்த நித்தியம்னு ஒரு படம் போட்டிருக்காரு. இந்த நித்தியம்ன்ற பதத்தை காக்காட்சி நியாயன அப்படின்னு போட்டிருக்காரு. சொல்ல கொண்டா காக்காட்சி நியாயன இந்த பக்கமும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பக்கமும் யூஸ், ரெண்டு பக்கமும் காக்கா பக்கமும் இல்லையா. அது மாதிரி நித்தியம் தியான யோக பரகாவா இருக்கணும், நித்தியம் வைராக்கியம் உபாசிதனாகவும் இருக்கணும். அதுக்காக நடுவுல போட்டிருக்காரா நித்தியம் அப்படின்னு அவரோட ஆச்சாரியாளிக்கு சொல்ல அவர் இந்த விசேஷமா சொல்றாரு. அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் क्रोधम परिग्रहम विभुज्य निर्मम शांता ब्रह्म भूयाय कल्पते. அகங்காரம் இல்லையா, எல்லாருக்கும் இந்த அகங்காரம்ன்றது அகங்கரணம். அகங்காரம் தேகேந்திரியாதிஷு ஒரு அகங்காரம், என்னால முடியும் அப்படின்றது, சரீரம் எனது, புலன் எனது, என்னால இந்த காரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நினைக்கிறோம். சரீரத்தையும் என்னுடைய மைண்டையும் வச்சுட்டு நம்ம நினைக்கக்கூடியது அகங்காரம். அதுக்கப்புறம் பலம், பலம்னாக்க சாமர்த்தியம், என்ன முடிஞ்சது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கு உடம்புல. அப்புறம் கொஞ்சம் தர்ப்பம், இதனால என்ன ஆகுதுன்னாக்க கொஞ்சம் கர்வமும் வந்துடுறது. என்னால அது முடியும்னு நம்ம டக்குன்னு பகவானை மறந்துடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. என்னால முடியும், நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னா எப்படி பாத்துக்க முடியும்? யாருமே எந்த காரியம் செய்ய முடியுமா பகவத் அனுகிரகம் இல்லாம? ஆனா அந்த சமயத்துல தோண மாட்டேங்கிறது. இப்படி இருக்கக்கூடிய தர்ப்பம். அப்புறம் காமம், காமம் இச்சா. அவர் இங்க இந்த தர்ப்பத்துக்கு ஒரு காரணம் ஆச்சாரியன் ரொம்ப அழகா சொல்றாரு. ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரத்துல கிருஷ்டோ திருப்தியதி அப்படின்னா, சந்தோஷம் வந்துச்சுனாக்க அவனை அறியாமைய திருப்தியதி தர்ப்பணம் தர்ப்பம் அப்படின்னாக்கா அவனுக்கு கர்வம் வருமா. ஓவரா ஒரு காரியத்தை பண்ண உடனே ஒரு சந்தோஷம் உடனே 4 பேர் எல்லாரும் பிரைஸ் பண்ண உடனே அவனை அறியாமையே ஒரு கர்வமானது வந்துடும் அவனுக்கு. ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க நீங்க அப்படின்னு சொன்னா அவனை அறியாமையே கர்வம். அதுக்காக ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம் இது. திருஷ்டோ திருப்தியதி, திருப்தோ ஏன் என்ன இப்போ வந்தா நல்லதானே, ஒரு காரியத்தை முடிச்சிருக்க அவர் கர்வமா இருக்காரு, இருந்துட்டு போட்டோமே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா திருப்தோ அந்த தர்ப்பம் வந்ததுன்னா அதை என்ன தெரியுமா பண்ணா, அடுத்த ஸ்டெப்பா வந்து தர்மம் அதிகிராமதி, தர்மத்தை தாண்டுவான்பா. இது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு ஆபஸ்தம்பர் விஜய சூத்திரத்துல தர்மசூத்திரத்துல எழுதினதை எடுத்து ஆச்சாரியால் இந்த இடத்துல அந்த தர்ப்பத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு. அதனால இதை ஸ்மரணார், இந்த ஸ்மிருதியை மறந்து விடாதீர்கள். அதனால உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய அகங்காரம் ஒரு சந்தோஷமானது வறுமையானால் அந்த சந்தோஷமானது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு கர்வத்தை கொடுக்கும். அந்த கர்வம் வந்துட்டு போட்டோமே நீங்க சொல்ல முடியாது. அந்த கர்வம் தர்மத்திலிருந்து மீறத்துக்கு உங்களுக்கு வழியாகும். 4 பேர் அவர் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாருனாக்கா அவர் சொல்றதுதான் தர்மம் ஆயிடும். அப்புறம் தர்மத்தை மீற நிறுத்திட்டு வரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் காமம், இச்சா, குரோதம், துவேஷம், அப்புறம் பரிகிரகம்.
எதை விட்டாலும் தப்புதான் இல்லையா? தர்ம அனுஷ்டானத்தை நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கேற்ற மாதிரிதான் பரிக்கிரகங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். இது எல்லாம் இருந்தாலும் இதெல்லாமும் ஒரு விதத்துல பந்தம் தான் உங்களுக்கு. இந்த அகங்காரமோ பலமோ தர்ப்பமோ காமமோ குரோதமோ பரிக்கிரகமோ எல்லாம் தர்ம அனுஷ்டானத்துக்கு ஒரு குறையை தான் கொடுக்கும் இதெல்லாம். ஆகையினால இது எல்லாத்தையும் விமுச்சிய, இது எல்லாத்தையும் சுத்தமா தொடச்சி தள்ளிட்டு நிர்மமஹா, எதுவுமே இந்த உலகத்துல ஜீவிதேவா வரணம்பா கிருதம் மாத்து குருவீத அப்படின்னு உபநிஷத்துல சொன்ன மாதிரி ஜீவனத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, அதுக்காக மரணத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. ரெண்டுமே டேஞ்சர் தான். எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்றதும் தப்பு, எனக்கு மரணம் சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறதும் தப்பு. ஏன்னா அந்த பிராரப்த கர்மம் எப்படி வருமோ அது வரைக்கும் புத்திசாலித்தனமா அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது தான் நியாயம். அதனால இப்படி இருக்கக்கூடிய நிர்மமகா, இப்படிப்பட்டவராக இருந்து கொண்டு இந்த அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிக்கிரகம் இந்த மமகாரத்தையும், அகங்காரம் மமகாரம் பேசிக்கா இதை விட்டவர்கள் அவர்கள் தான் சாந்தகா, இவர்கள் தான் அந்த கரண சுத்தியை அடைந்தவர்கள். இப்படிப்பட்ட சாந்திய உடையவர்கள் நன்றாக ஞான யோக்கியத்துக்கு லட்சணமானதை சம்பாதித்தவர்கள். இவர்களுக்கு வேதாந்தமானது வந்தவுடனே ஞான யோகமானது பிரம்ம பூயாய கல்பதே. இந்த பிரம்ம பூயாய கல்பதேன பிரம்ம பவனாய கல்பதே, இந்த பிரம்மத்தை அடையும்படியான ஒரு நிலையானது இவனுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு ஞானத்தை சொல்லி எல்லாம் பிடிக்க போறாரு இல்லையா? அதனால இப்ப வசதியான அந்த ஞானத்தை சொல்லிட்டே வர நமக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தர. நீங்க எப்படி பண்ணாலும் இந்த அகங்காரம் தர்ப்பம் பலம் காமம் கோபம் பரிகிரகம் நிர்மமமா இருந்து கொண்டு இதெல்லாம் விட்டா உங்களுடைய மனசுல சாந்தியானது ஏற்படுகிறது. இந்த சாந்தி தான் காரணமா இருக்க போகுது. பின்னாடி சொல்ல போற இந்த சாந்தி எப்படி வரும் உங்களுக்கு? அது நான் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்லி உங்களை எனக்கு அர்ப்பணமா பண்ணிட்டேன்னு சொன்னேன்னாக்கா என்ன அர்த்தம்? இது என்னுடைய ப்ராப்ளம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ஞானம் வர வேண்டியது என் பொறுப்புன்னு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறாரு. அதனால கிரகஸ்தனுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன். சன்னியாசி என்ன பண்றான், எனக்கு அவன் பூஜை எல்லாம் பண்ணாம அவனே போய் படிக்கிறான். அதனால அவனுடைய உழைப்பானது நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் ஒரு குரு கிட்ட விட்டவுடனே ஒரு ஸ்டேஜ் வந்தவன நானும் உங்களை விட்டுருவான். போ ஞானாதேவத்து கைகள் எவ்வளவு தூரம் பகவானும் வர முடியும் அதை சொல்ல போறாரு. ஆனா அது வரைக்கும் நான் எடுத்துட்டு போறதுனால என்ன நம்புங்கன்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டியோட கீதையை முடிக்க போறாரு. இப்போ ब्रह्मभूत प्रसन्नात्मा न शोचति न कांक्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम्. ब्रह्मभूतः ब्रह्म प्राप्तः பிரசன்ன ஆத்மா, தெளிவான மனசு இருக்கக்கூடியவர், ஒரு குழப்பமும் இல்லாம வரணும். வேதாந்தத்துல இப்படியா அப்படியா நம்ம அதெல்லாம் விட்டுட்டோமா அப்படின்னு வேதாந்தம் வந்தாச்சுன்னா அந்த பயம்லாம் குழப்பங்கள்லாம் வரும். இந்த கைகைக்கு வந்தா மாதிரி ரொம்ப நல்லா இருந்தா கைகேயி, ராமருக்கு பட்டாபிஷேகம் இருக்கிறதுலயே முத்து மாலை எது பெருசோ அதை எடுத்து என் ராமன் வரப்போறான், அவனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், அவனுக்கு இதை போடணும் நானுன்றதுக்காக அவனும் ஓடி வர நாளைக்கு பட்டாபிஷேகமா எனக்கு சித்திக்கு தான் முதல்ல சொல்லணும், ஏன்னா அவதான் ரொம்ப வளர்த்தவா அப்படின்னு. அந்த சமயத்துல போய் அவளுடைய மனசை கெடுத்தது மாத்திரம் இல்லாம அது 14 வருஷம் ஒரு சின்ன ஒரு இல் அட்வைஸ்னால அவ்வளவு பெரிய அவனுக்கு ரொம்ப பிரியமான அந்த ராமனுக்கு 14 வருஷம் போற மாதிரி ஆழினு உலகலாம் பரதனையால நீ போய் காலிலும் தடைகள் தாங்கி தாங்கரு தவமேற்கொண்டு பூழி வெஞ்சான நன்னி புண்ணிய துறைகளாடி 7 வாவென்று இயம்பினன் அரசன் என்றான். நான் சொல்லப்பா அப்படின்னு அவன் போய் சொல்ற, ராஜாதான் சொன்னான்னு. அவர் பார்த்தார், ராமர் பார்த்த உடனே அவருக்கு தெரியாதா இது மன்னவன் பணி என்றாயிலும் நுண்பணி மறுப்பேனாரு. ராஜாவே உண்டா, நீ சொன்ன கைகை சொன்ன நான் போக மாட்டேன்னு அப்படின்னு சொன்னதோட இல்லாம என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதுன்ற எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பரதன் வரான்னாக்க நான் தானே சந்தோஷப்படணும். இதுக்காக நான் 14 வருஷம் காத்துக்கு போறது எனக்கு சாதாரண விஷயம். என் தம்பிக்கு ஒரு நல்ல காரியம் வருதுன்னா ஒரு 14 இயர்ஸ் கஷ்டப்பட்டு போறானே அப்படின்னு ஒரு டிசிஷன் இருந்தார். எதுக்கு சொல்ல வந்தா இந்த மாதிரி ஒரு அவ்வளவு நல்ல கைகையே அந்த கூலியானவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுறார். அப்படி ஆகாமல் இருக்கக்கூடியது பிரசன்னாத்மா, குழப்பம் இல்லாத தெளிவான பிரசாதத்துடன் கூடிய மனசு பிரசன்னாத்மா. ஆத்மானா இங்க அந்தக்கரணம், பிரசன்ன ஆத்மா அப்படின்னாக்க நல்ல தெளிவான ஒரு மனது. ந சோச்சதி ந காங்ஷதி, அவருக்கு எந்த கவலையும் கிடையாது.
காஞ்சதி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கக்கூடியது. அதுதான் ஞானிகளுடைய. சில ஸ்லோகங்கள்ல ஆச்சாரிய காலத்துல இது எப்படி படிச்சிருக்குன்னா, பிரம்மபூத பிரசன்னாத்மா நோச்சதி நஹ்ருஷ்யதி அப்படின்னு ஒரு பாடம் இருந்தது அந்த காலத்துல. இப்பெல்லாம் எந்த புத்தகத்திலயும் அது இருக்கா மாதிரி தெரியல. ஆச்சாரியா எழுதிக்க இப்படி ஒரு பாடபேதம் இருக்கு. கிருஷ்யத்தின்னாக்க சந்தோஷமும் இல்லை சோகமும் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். காஞ்சத்தினாலும் அதே அர்த்தத்துலதான் வந்து எதிர்பார்ப்பும் இல்லைன்னாக்கா அப்படியே புரிஞ்சுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு எழுதிட்டார். சம சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். இப்படி சமதர்ஷியாக எல்லா பூதங்களிடையும் ஆத்மாவையே பார்த்து கொண்டு மயி பரமேஸ்வரா அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். ஆர்த்தோ ஜிக்யாசு அத்தார்த்தி ஞானீஜ பரதர்ஷபான்னு சொல்லி அந்த 4வதா இருக்கக்கூடிய பக்தன் தான் ஞானி பக்தன்னு சொன்னேன். அப்படி ஞானி பக்தனாக இருக்கக்கூடியவன் தான் என்னுடைய பக்தன்னு சொல்லிக்கிறேன் நானு. அப்படி அந்த ஞானியா இருக்கக்கூடியவன் தான் சமஹா சர்வேஷு பூதேஷு. அவன் தான் எல்லாத்திலையும் தன்னுடைய ஆத்மாவை பார்க்கிறவன். எல்லாம் வாசுதேவ சர்வமிதம் அப்படின்னு பார்க்கிறவன் அவன் தான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, சர்வம் சிவமயம் ஜெகத்து அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்க்கிறானோ அவன் தான் ஞானி. அவன் சர்வேஷு பூதேஷு சமஹா தன்னு மத் பக்திம் என்னுடைய பக்தி என் பக்தனாக இருப்பதனால். எந்த பக்தனாக இருக்கிறால் துரிய பக்தனாக இருக்கிறதுனால. துரிய பக்தன்னா யாராவது 4வது பக்தன் ஞானியாக இருக்கின்றதுனால் என்றும் ஆத்மாவையே பார்க்கக்கூடியவனாக எடுத்துக்கொண்டு அவன் லபதே பராம் அந்த உயர்ந்ததான அந்த மோட்சத்தை அவன் அடைகிறான் அப்படின்னாரு. பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்யாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விசதே ததனந்தரம். பக்தியா துரிய பக்தியா அந்த ஞானியினுடைய பக்தியா முன்னாடி சொன்னாரோ அந்த பக்தனை பத்தி பேசிட்டு ஆர்த்தி ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு பிரிச்சு அந்த 4வதா இருக்கக்கூடிய அந்த துரிய பக்தியா அனன்ய பக்தியா யார் வேற ஒரு வாசுதேவனை தவிர 2வது பொருள் வேண்டான்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட உயர்ந்ததான அந்த பக்தியினால மாம் அபிஜானாதி என்னை நன்றாக அவன் தெரிந்து கொண்டு யாவான் எஸ்டாஸ்மி தத்வதஹ இந்த உபாதியில நான் உபாதியில இருக்கிற வரைக்கும் சகனமா அவன் பார்த்தான். இந்த உபாதிக்கும் அப்பாற்பட்டவர் தான் அவரு அப்படின்னு வேதாந்தத்தினால நிர்குணமான பரபிரம்மத்தையும் அவன் அறிந்து கொண்டான். யாவானு உபாதி கிருதம் அது வரைக்கும் அவன் அறிஞ்சான். எஸ்டாஸ்மி தத்வதஹ அதுக்கும் மேல தத்துவமாக நான் இருக்கிறேன் வேதாந்தத்துல வந்து அது பண்ண. அது வரைக்கும் அவன் வந்து சகுணமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தானே எல்லாரையும் சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமே காமச்சமேன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டுதான் இருந்தான். இப்போ வேதாந்தம் வந்த உடனே தெரிஞ்ச ஓஹோ இது எதுவுமே கேட்கக்கூடாது, அவருக்கே தெரிஞ்ச விஷயத்த போய் நான் அவ்வளவு நாள் கேட்டேனா அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கும் மேல மேல போய்கூடி அவர் நிர்குணமான பரமாத்மா, அவர் வந்து அஜரமா இருக்கிறார், அமரமா இருக்கிறார், அபயமாக இருக்கிறார், அனிதனமாக இருக்கிறார் அப்படின்னு தத்துவத்தகா தெரிஞ்சது. அவர் இந்த உபாதி வெதிரிக்தமாக இருக்கிறார், இந்த சரீரத்தை வெதிரிக்தமாக இருக்கக்கூடிய ஆத்மா, பஞ்ச கோஷத்துக்கு அதீதமான ஆத்மா, அவர் கான்சியஸ்னஸையும் மாயாவும் சேர்ந்த பரமேஸ்வரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப அந்த மாயையும் அவித்தியும் போச்சுன்னாக்கா என்ன நிக்கிறது? அதிகமா நிக்கிறது அந்த பரமாத்மா ஒண்ணுதான் நிக்க போறது, அந்த கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான் நிக்க போறது அப்படின்னு தத்துவத்தகா தெரிஞ்சின்றவன். இப்படி தத்துவத்தகா தெரிஞ்சிட்டவன் என்ன ஆவான்? இப்படி தெரிஞ்சுட்டா இது வேதாந்த கிளாஸுக்கு வந்து கஷேத்ரம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னாரு. நான் தான் சர்வஜன், எல்லா கஷேத்திரங்கள்லயும் நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சோன்னா உங்ககிட்டயும் நான் தான் இருக்கேன், நீயும் நானும் ஒண்ணுன்னு யாரு தெரிஞ்சுட்டானோ ததஹா இப்படி அறிந்தவன் மாம் தத்துவத்தகா ஞாத்வா என்னை அத்வைத ஸ்வரூபமாக அறிந்து கொண்ட பிறகு அங்க தத்துவத்தகா ஞாத்வா அப்படின்னாக்கா ஆச்சார வேண்டிய பாகம் மாம் அத்வைதம் சைத்தன்ய மாத்திரம் ஏகரசம் அஜம் அஜரம் அமரம் அபயம் அனிதனம் தத்துவத்தகா அபிஜானாதி அப்படின்னு ஆச்சாரியார் பாக்கியம் போட்டுக்கிறார். ஏன்னா அவர் வந்து வேதாந்தத்துல உபனிஷத்துல சொன்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான ஸ்வரூப லட்சணத்தை தானே எடுக்கணும். அதனால அஜம் பெறப்பட்டதாக இருக்கக்கூடியதாக என்னை யார் இருக்கிறானோ அஜரம், அவனுக்கு ஜனம் என்பதே கிடையாது. அவன் இப்பவே பாக்குற காலத்திலேயே கேட்கிற காலத்திலேயே பிரம்மமா இருக்க போறான். இதெல்லாம் சரீர தர்மம். எனக்கு இந்த வியாதி வயசு எல்லாம் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு யார் அறிகிறானோ அமரம்
மரணம்ன்றதெல்லாம் இருக்கு. அஜம்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் அமரம் என்ன வேண்டியிருக்கு? நானே பிறக்கவே இல்லைன்னாக்க எங்க எனக்கு மரணம் அப்படின்னு அந்த வேதாந்த சிந்தனையில இருக்கக்கூடியவர். அபயம் ரெண்டாவது பொருள் இருந்தது, ஆனால் தானே பயம். விதியாத்மை பயம் பவதி. ரெண்டாவது பொருளே எனக்கு நான் பார்க்கலன்னா எனக்கு எங்கேருந்து பயம்? அபயம். அப்புறம் அனிதனம். இதெல்லாம் ஒரு வீடுன்னு இருக்கிறதால தானே நான் தான் எங்க இருக்கேன், எனக்கு எதுக்கு வீடுன்னு அனிதனம். இப்படி யார் ஒருத்தன் அத்வைத சைத்தன்ய மாத்திர ஏகரசமாக அறிகிறானோ தத்வதோ ஞாத்வாக்கு, இதான் ஆச்சாரியாருடைய வாக்கியம். தத்வதா ஞாத்வா, இப்படி அறிந்தவனுக்கு விஷதே ததனந்தரம். விஷதே பிரவிஷத்தே. அது என்ன பிரவிஷத்தேன்னாக்க நடுவுல போடுற மாதிரியான குண்டே பதராகி இவன் முன்னாடியே பாஷ்யத்துல திட்டிருக்காரா கர்மணி அக்கர்மே பட்சத்துல அப்படி போறான்னா நீ மென்டலா புரிஞ்சுக்க. விஷயத்தைனாக்க என்ன என்னுள் புகிறான்னா நானாகவே ஆகினான் கேட்டா என்ன விஷயத்தே ததனந்தரம், பிறகு நானாகவே ஆயிடுகிறான் அப்படின்னாரு. உபாதியோட கூடியவனாக பார்த்த இவன் வேதாந்தத்தினால உபாதி இல்லாத அஜம் அமரம் அபயம் அது தத்துவத்தா இந்த வேதாந்தத்துல சொல்லி இருக்கிற பகவானை புரிஞ்ச காரணத்தினாலேயே இவனுக்கு பிரம்மஞானமானது ஏற்படுகிறதுன்னு ஒரு கேரண்டி கொடுக்கிறார் பாருங்க. வேதாந்தத்தினால பிரம்மஞானம் வருதுன்றதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரமாணம் இல்ல, எப்படி புரியுற மாதிரி வேற சொல்லியிருக்காரு. ஞானாதேவத்து கைவல்யான வாசன் அந்நிய பந்தா வித்யதேனா என்ற உபநிஷ தத்துவங்களை எல்லாம் இங்க சேர்த்து வச்சு தத்தோ மாம் தத்வதா ஞாத்வா. அது எப்படி யாவான் எஸ்டாஸ்தி தத்வதா, சகுணமாக இருந்த பரமேஸ்வரனாக இருந்த நான் தான் இப்ப பரமாத்மாவாக இருக்கிறேன் என்று யார் அறிகிறானோ அவன் தத்வதா ஞாத்வா இதை நல்லா தத்துவமாக புரிந்து கொண்ட விஷயத்தே ததனந்தரம் அவன் விஷயத்தே பிரம்மமாக ஆகிறான். அதுக்கப்புறம் அவன் பிரம்மத்துல பிரவேசம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஜீவனே இல்ல கிரகஸ்தனே இல்ல அவனும் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இப்படி இந்த இடத்துல நிறைய வியாக்கியான ஆச்சாரியர் எழுதியிருக்காரு. என்னதான் நீங்க ரொம்ப அநியாயமா இருக்கு, ஒரு ஞானம் வந்துட்டுனாக்க எப்படி வரும்? எவ்வளவு கர்மா பண்றோம் வசதி இல்லையா, பக்தி பண்றோம் வசதி இல்லையா, அவனுக்கெல்லாம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்க. வெறுமை சும்மா வேதாந்தத்தை படிச்சவனுக்கு ஏன்னா அதுக்கு ஒரு சொல்றாரு, அப்பா இப்படி எல்லாம் இல்லப்பா அவனும் நிறைய ஜென்மாந்திர கர்மா எல்லாம் பண்ணி தான் இந்த காலத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு விட்ட குறை தொட்ட குறையா இந்த சரண ஜென்மனி வந்திருக்கு. ஆகையினால அவனுக்கு இந்த பெனிஃபிட்டை நான் கொடுத்துதான் பாக்குறேன். ரெண்டாவது என்னுடைய காரியம் நான் ஏதாவது பண்றேன்னா அவனை வேதாந்தத்தான படிக்க சொல்றான். அவன் வேதாந்தம் படிச்சா அவனுக்கு தத்துவமசி புரிஞ்சது நான் ஆறான்னு சொன்னேனே தவிர என்னுடைய பிரயத்தனம் எங்க இருக்கு இதுல? அவன் கொஞ்சம் கொஞ்சமா சம்சித்தி நைக்கத்தை சித்தி வந்தான்னு இதெல்லாம் அங்க சொல்லல. ஆனா இதெல்லாம் ஆச்சாரியா டிஸ்கஸ் பண்றாரு இங்க. இப்படி சொல்லிட்டு இப்போ அவனை அந்த வேதாந்தத்துல இருந்து இப்போ கர்மயோகத்தை ஸ்டேட்டஸை எடுக்கணும். அதுக்கப்புறம் இவருடைய ஐடியா என்ன, அதனால சண்டை போடுன்னு இப்ப சொல்லணும். அதுக்காக இப்ப அங்கேருந்து இப்ப கீழே இருக்கிற இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டாரு. அவனுக்கு ஞான பரியந்த சொல்லியாச்சு. சொல்லிட்டு ஆகையினாலதான் சொன்ன நான் முதல்ல சொன்னது பிடிக்கிறாரு. இப்ப நீ எல்லா கர்மாவையும் நீ பண்ணிதான் ஆகணும். எல்லாத்தையும் மதர்ப்பணமா பண்ணிட்டே வந்தாக்க உனக்கு புரியும். மதர்ப்பணமா பண்ணாக்க உனக்கு அந்த ஈகோவானது வராது, அகங்காரம் வராது. அகங்காரம் வர்றதுனாலதான் நீ என்னுடைய சாமர்த்தியத்துலதான் நான் ஜெயிக்க போறேன்னு நீ நினைச்ச. அந்த சாமர்த்தியம் எல்லாம் ஒண்ணு இல்ல. அதனால உன்னுடைய சுபாவமான சத்திரிய குணமானது உன்னை எப்படியும் சண்டை போடாம தடுக்காது. அதுக்காகதான் அவளை சொன்ன நீ சண்டை போட்டுதான் ஆக, யுத்தம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் கீதைய இல்லையா? அதனால இவ்வளவு சொன்னது எதுக்கு? அவனை போய் சண்டை போட்டு அதனால கர்மாவை கொண்டு பிடிக்கிறாரு அவரு. அதே மாதிரி கரெக்டா லேண்டிங் இது ஏர்போர்ட் உண்டாச்சு. சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ மத்யபாஸ்ரய மத்பிரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். இந்த பதத்தை சாட்சிகள் சொல்றாரு. ஞான நிஷ்டையை ஸ்தோத்திரம் பண்ணுவதன் மூலமாக பகவான் தன்னுடைய அனுகிரகத்தை குடிக்கிறதுனால இந்த ஸ்லோகங்கள்லாம் மந்திர துல்லியம்னு சொல்லியிருக்காரு அவருடைய லெக்சர்ல. ஏன்னா இந்த ஸ்லோகம் எல்லாம் நீங்க படிச்சா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க போது பகவத்கீதை படிச்சாலே புண்ணியம்னாக்க அது விஷயம் தெரிஞ்சாதான் புண்ணியம்ன்றது அது வேதாந்தமா நம்ம சொல்லக்கூடியது. அது எப்படி படிச்சாலே புண்ணியம் கேரண்டி எல்லாம் கொடுக்குறாரு. அதனால இதை படிக்கும் போது நமக்கு ஒரு உத்வேகமும் உற்சாகமும் ஏற்படுறது. பகவத்கீதை படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2-3 ஸ்லோகத்துல அவர் என்ன பண்ண தன்னை மறந்து படிக்கிறவாளை ஆசீர்வாதம் பண்ண போறாரு. பாத்துலங்க அவர் அர்ஜுனெல்லாம் போயாச்சு. இப்ப நம்ம கையில போறாரு. பகவான் இங்க உட்கார்ந்து போறாரு. சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ மத்யபாஸ்ரய மத்பிரசாதாத்வாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். சர்வ கர்மாண்யபி சதா குர்வானஹ,
எல்லா கர்மாக்களையும் நீங்க எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்க, கவலையே படாதீங்க. பல சம்பந்தம் எங்கிட்ட கொடுத்துருங்க. என்ன பண்ணிக்கொண்டு மத்தியபாஸ்ரயா, என்னையே நினைத்து கொண்டு வேதாந்தத்துல இருக்கிறதையே நினைச்சிட்டு நீங்க பாட்டு கர்மா பண்ணிட்டே இருக்க. மத் பிரசாதா, என்னுடைய பிரசாதத்தினால உங்களுக்கு நிச்சயமா நீங்க படிக்கக்கூடிய அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க விரும்பக்கூடிய அதை நான் உங்களுக்கு மத் பிரசாதா அவாப்னோதி, நீங்கள் அதை நிச்சயமா அடைவீர்கள். அதுவும் எப்படிப்பட்ட பிரசாதம்? அது சாஸ்வதமான அந்த பதம், சாஸ்வதமான பதம், பிரம்ம ஜானமே உங்களுக்கு அடையப்படுவீர்கள். எப்படி? அது மாத்திரம் இல்ல, ஒரு தடவை அடைஞ்சிட்டு அப்புறமா அவனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அவ்வியம் சாஸ்வதம், அழியாததான சாஸ்வதமான அந்த பதத்தை நிச்சயமாக என்னுடைய பிரசாதத்தினால் நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு நம்ம பார்த்து சொல்றார். சர்வ கர்மாண்யபி சதா, ஆனா ஒண்ணு, எல்லா கர்மையும் சதா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டே இருந்தேன். எப்பொழுதும் என்னையே சிந்தனை பண்ணிட்டு யார் சதா குருவானகா, யார் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, மத் ஜபாஸ்ரயா, என்னையே அஞ்சி என்னையே உபாசனை பண்ணி யார் செய்து கொண்டிருக்கிறானோ அவர்கள் மத் பிரசாதா, என்னுடைய பிரசாதத்தின் மூலமாக ஆப்னோதி அடைவார்கள். எதை அடைவார்கள்? சாஸ்வதமான அத்தியம் பதமான அந்த மோட்ச பதத்தை அடைவார்கள் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நிய மத்பரஹ புத்தி யோகம் உபாஸ்ரித்ய மச்சித்த சததம் பவ. இதுவும் அனுகிரகத்துக்காக சொல்லக்கூடிய ஸ்லோகம். சேதசா, மனசா, திருஷ்டம் அதிருஷ்டம், இந்த ரெண்டும் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய அந்த மனசனால சர்வ கர்மாணி, நீங்கள் பண்ணக்கூடிய எந்த கர்மாவாத எத்கரோதி எதஷ்டாதி எஜ்ஜுஹோதி ததாசி தது தத்புருஷ்வம் மதர்ப்பணம், தத்புருஷ்வ மதர்ப்பணம், எந்த காரியம் வேணாலும் நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு. அந்த ஜப்போ ஜல்பஹான சௌந்தரிய லகரி ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் அது அம்பாளுக்கு நினைச்சிட்டு பண்ணுங்க. சிவமானச பூஜையில ஆச்சாரியார் என்ன சொன்னாரு இதே விஷயத்த, ஆத்மாத்வம் கிரிஜாமதிஹி சஹஜரா பிராணாஹ சரீரம் கிருஹம் பூஜாதே விஷய போகரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதிஹி சஞ்சார பதயோ பிரதக்ஷண விதிஹி ஸ்தோத்ராணி சர்வா கிரோ யத்யத் கர்ம கரோதி ததகிலம் சம்போ தவாராதனம் அப்படின்னார். நீங்கள் தான் நான், ஆத்மா துவம், என்னுடைய ஆத்மா தான் பரமேஸ்வரன். கிரிஜா மதிஹி, என்னுடைய புத்தி இருக்கு இல்லையா, அதுதான் அம்பாள். கிரிஜான கிரியிலிருந்து பிறந்தவள் யாரு? அம்பாள். அம்பாள் தான் என்னுடைய மதி, என்னுடைய மைண்ட் தான் அம்பாள், ஆத்மா தான் சிவன். அப்புறம் சகச்சராகா, சிவனுடைய கணங்கள்லாம் எங்க பார்த்தாலும் இருப்பல, நந்தி பிரிங்கி ரிடாதயா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, என்னுடைய பிராணங்கள். பிராணா சகச்சராகா, அவர் இருக்கிறது கைலாசம், நான் அவர் எங்க இருக்காரு இத கைலாசமா நினைச்சிட்டு என்னுடைய ஹிருதயத்துல ஹிருதயக்கு அர்ஜுனத்தை கத்தின்னு பின்னாடி சொல்ல போறாரு. சரீரம் கிரகம். அதனால நான் எப்படி பண்றேன்? பூஜா தே விஜய போக, நான் சாப்பிடுறதுக்கு பிறகு நான் ரசிக்கிறது எல்லாம் உங்களுக்குன்னு வச்சுக்கீங்க. நீங்க நான் தனியா எல்லாம் இதெல்லாம் நினைச்சு எல்லாம் பண்ணக்கூடிய கபாஷன். நான் என்னெல்லாம் சாப்பிடுறேன்னா ரசிக்கிறேன்னா அதெல்லாம் நீங்க உள்ள இருந்து என் கூட சேர்ந்து நீங்க ரசிக்கணும். விஜய போக ரச்சனா, இதான் உங்களுக்கு பூஜை. அப்புறம் நித்ரா சமாதி ஸ்திதி, அப்பப்போ நான் டயர்டாகி தூங்கிடுவேன், அதுதான் நீங்க நித்ரா ஸ்திதியா நினைச்சுக்கணும். சஞ்சார பதையோ, நான் எப்படி அங்க சுத்துறது இங்க சுத்துறதெல்லாம் நீங்க எதுவும் அங்க சுத்துறான்னு கணக்கப்பட, இதெல்லாம் நீங்க கணக்குல பிரதட்சணமா ஏத்துக்கணும். நீங்க என்ன பிரதட்சண விதிகி ஸ்தோத்ராணி சர்வா, நான் ஏதோ காலங்காத்தால தெரிஞ்சு தெரியாம ஏதோ ஸ்தோத்திரம் சொல்லுவேன். இந்த சாஸ்திரிகள் சொல்ற குந்தி புத்திரோ விநாயகா, நான் டக்குனா ஃப்ளோல சொல்லிட்டானாக்க தெரியாது உங்களுக்கு. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு போல இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். குந்தி புத்திரன் எப்படி விநாயகனாவா அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ உலகிட்டு இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க உங்களை பிரைஸ் பண்ற மாதிரி நீங்க தான் மாத்தி மாத்தி திருப்பி எடுத்துக்கணும். இல்ல எனக்கு அவ்வளவுதான் தெரியாது, நீங்க அவ்வளவுதான். அப்புறம் நீங்க உங்களுக்கு எது காட் ஸ்டேட்டஸ் இல்ல, எல்லாம் பர்ஃபெக்டா நான் பண்ணேனாக்க அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம நான் இப்பர்ஃபெக்டா இருப்பேன். அதை பர்ஃபெக்டைஸ் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய ப்ராப்ளம். அதர்வைஸ் யூ லூஸ் த ஸ்டேட்டஸ். அதனால என்னுடைய உலர்கள் எல்லாத்தையும் நீங்க திறமா எடுத்துக்கணும், வேதமா நீங்க எடுத்துக்கொள்ளணும். கர்ம கரோதி, நான் என்ன கர்ம கரோமி, எந்தெந்த காரியங்கள்லாம் பண்றோம் சகலம் அது எல்லாத்தையும் சம்போ தவ ஆவராதனம்,
சம்புவே அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றாரு. அப்படின்னாக்கா ஒரு தப்பும் பண்ணாதவர அப்படி நினைச்சு வருக. இப்படி சர்வ கர்மானி சேதசா மயி சன்னியசிய, அவருக்கு அர்ப்பணமாக பண்ண வேண்டும். மயி சன்னியசிய அப்படின்னாக்கா எல்லாத்தையும் அவரின் பொருட்டாக வருது. அந்த சன்னியாசம் இல்லை, இங்க அவருக்காக மத அர்ப்பணமாக பண்றது. அர்ப்பணம்ன்ற அர்த்தத்துல அர்ப்பணம். அப்படி இருந்து கொண்டு மத்பரஹா, என்னையே மையற்பித சர்வாத்ம மாத்திரா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதே இது புத்தியா மத்பரஹா. இதுதான் பரமான ஒரு ஞானை. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதே சர்வம் இதம் வாசுதேவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைக்கு பேர் மத்பரஹா. இப்படி என்னையே சர்வாத்மாவாக நினைத்து கொண்டு புத்தி யோகம் உபாசிரித்திய, புத்தி யோகம் அனன்ய சரணத்துவ யோகம் அப்படின்னு வேற ஒரு எதையும் நினைக்காம ஆத்மாதான் எல்லாமே இருக்கு, என்னுடைய ஆத்மாதான் வாசுதேவனா இருக்கார். வசதி இது வாசுதேவகான்னு ஒரு அர்த்தம். யோதனாத் தேவகா, என்னுடைய ஆத்மாதான் வாசுதேவன் சொல்லிட்டு இருக்கேன் தவிர வசுதேவன் புத்திரமான வாசுதேவனை இங்க விட்டுட்டு அந்த ஆத்மாவாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். புத்தி யோகம் உபாசிரித்திய மச்சித்தா சததம் போவ, என்னையே இந்த க்ஷணத்திலிருந்து நீ இந்த கீதையை படிக்கிற இப்போல இருந்து உங்களுக்கு அந்த நிலையானது சித்திக்கும். மச்சித்தம் சததம் பவ அப்படின்னு கை தூக்கிட்டாங்க. திடீர்னு ஆச்சாரியால் கிருஷ்ண பரமாத்மா பார்த்து படிக்கிறவாளுக்கு சததம் பவ அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார். இனிமேல் பட்டு இந்த நம்பிக்கையோட நீ இந்த வேதாந்தத்தை படிச்சிருந்தா இந்த நிலையானது நிச்சயமா உனக்கு ஏற்படும்பா, இது என்னுடைய அனுகிரகம் அப்படின்னு சொன்னதுனா இதெல்லாம் அனுகிரகத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்களா இருக்கிறதுனால மந்திர துல்லியமா இருக்கு. இதெல்லாம் படிக்க 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 அனுகிரகம் வரும்ன்றதுனால இந்த ஸ்லோகத்தை கடைசியா முடிக்கிறதுனால அனுகிரகத்தோட முடிக்கிறேன். அதனாலதான் ஓஹோ ஓஹோன்னு எல்லாம் பாக்கியம் எழுத வேண்டிய நெசசிட்டி வந்துட்டு பகவத்கீதான்னு அது இந்த மாதிரி ஸ்லோகங்கள் தான் அதுக்கு பீஜம். மச்சித்த சர்வ துர்காணி மத்பிரசாத, பாருங்க எவ்வளவு அனுகிரகத்தோட திருப்பி திருப்பி அதே விஷயத்த நமக்கு அந்த பக்தியை ஒன்று பண்றதுக்கு சொல்லிட்டே இருக்காரு. மச்சித்தா சர்வ துர்காணி மத்பிரசாதாத் தரிஷ்யசி அதசே த்வமஹங்காரான் நஸ்ரோஸ்யசி வினங்ஷ்யசி. ஏன் தெரியுமாப்பா சொல்றேன்? மச்சித்தா, எப்பொழுதுமே சித்தத்துல என்னையே வைத்துக் கொண்டு உங்களையே நினைச்சுட்டே இருக்கேன், எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்டா, சர்வ துர்காணி சம்சார ஹேத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய உங்களுடைய மென்டல் ப்ராப்ளம் இல்ல, இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஸ்டடி தானே இந்த பகவத்கீதைய. உங்களுடைய சம்சார ஹேத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் துர்க்கங்கள். துர்க்கம்னாக்க கஷ்டங்கள், இன்னல்கள் அர்த்தம். தும் துர்கே துரிதம் ஹர, தும் என்ற பீஜத்தின் மூலமாக துர்காவை வேண்டினால் இந்த துர்க்கங்கள் எல்லாம் போகிறது அப்படின்றதுனாலதான் துர்கா அப்படின்னு. துர்கானா இன்னொரு அர்த்தம் கோட்டைன்னு அர்த்தம். இந்த மனக்கோட்டை, இதுல இருக்கக்கூடிய துர்க்கங்கள்லாம் போகணும்னாக்கா அந்த துர்கையே தெய்வி கேஷா குணமயி மமமாயா துரத்தியா துர்கமா இருக்கும் இல்லையோ. அதனால ஏமா பிரபஞ்சத்தை தேகம் அவளையே நானே தரந்தித்தேன், அவளை நானே காப்பாற்றுகிறேன் அங்க சொன்னார் இல்லையா. அதே ஸ்லோகத்தை மத்பிரசாதா தரிஷ்யசி, என்னுடைய பிரசாதத்தினால இந்த கோட்டையை நீங்க நிச்சயமா தாண்டி விடுவீர்கள். இந்த மனசஞ்சலங்கள்ன்றது நிச்சயமாக விட்டு போயிடும் உங்களுக்கு. அதனால எப்பொழுதும் என்னையே நினைத்தீர்கள்னா என்ன பிரயோஜனம் கேட்டீங்களே, இந்த கஷ்டங்கள் சம்சாரத்திலிருந்து நீங்கள் தாண்டி விடுவீர்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தாதார் இறைவனடி சேராத. இந்த இறைவன் அடியை நீங்க பிடிச்சதுன்னா என்ன பிடிச்சிங்க, மத்சித்தா இருக்கீங்க, பிறவி பெருங்கடல் இந்த துக்கத்தை நிச்சயமாக மத்பிரசாதா தரிசேசி நீங்க கடந்து விடுவீர்கள். அதே ஒருவேளை என்னுடைய வார்த்தையில சந்தேகம் வச்சுட்டு அகங்காராது இல்ல சார் இதெல்லாம் வெறும் புக்ஸு டீச்சிங்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு யாராவது நினைத்தானே, ஆனால் நஸ்ரோஷேசி நான் சொல்றது கேட்காம போனான்னாக்க ஒரு சாபம் வினஞ்சேசி நாசமா போறான் உலகம் சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டாரு. நீ இப்படி இருந்தானாக்க பழைப்ப இல்ல, உனக்கு சந்தேகம் இந்த கீதையில வந்ததுன்னாக்க நீ அவ்வளவுதான் சம்சயாத்மா வினச்சேத்தின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால அகங்காரமா கிருத்திய நயோ, இங்கதான் பாயிண்ட்டுக்கு வர எதுக்காக அவனை இப்படி பயமுறுத்தினாருன்றதுக்கு நம்மளுக்காக இல்ல. அங்க அர்ஜுனன் அவன் சண்டை போட மாட்டேன்னா இல்ல, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன், நான் எப்படி எங்க தாத்தாவை சொல்லுவேன், நான் எப்படி எங்க ஆச்சாரியனை சொல்லுவேன் அப்படின்னு நியாய பிராக்கியம் மாதிரி பிரஜாவாதாம் பாஷசே பிராக்கியம் மாதிரி பேசினால யாரு லுப்த பிண்டோதக கிரியா
எல்லாருக்கும் பிண்டம் கொடுக்க முடியாது, உதவி. இதையும் கவலைப்படுறான். அதெல்லாம் பகவானுடைய ரோல நீ எதுக்கு எடுத்துக்கிற? அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நீ எவ்வளவு பண்ண, நான் இல்லாம எப்படி நடக்கும்? அது நீ இல்லாம நல்லா நடக்கும்ன்றத மறந்துட்டு நான் இல்லாம எப்படி சார் நடக்கும்? நான் தானே அவருக்கு இதை சொல்லணும், நான் இல்லாம எப்படி கொடுப்பாரு அப்படின்னு அவனுடைய ஈகோ இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இவன் பண்ணிட்டான். அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, அவன் பேசுற வரைக்கும் வாயே திறக்கல கிருஷ்ண பரமாத்மா. அவன் சாதி மாம் பிரபன்னம்னு காலில் விழுந்த சிஷ்யஸ்தேயம் சாதி மாம் பிரபன்னம்னு காலில் விழுந்த உடனேதான் இவன் பார்த்த சரி இவனை சொல்லணும்ன்றதுக்காக. அப்பதான் அசோச்சியா நண்பசோச்சத்துவம் பெரிய பிராஜ்யம் மாதிரி பேசுறிய, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இது உனக்கு தத்துவம்னா என்னன்னு தெரியுமா? இப்ப சொல்ற ஆரம்பிக்கிறேன் கேளு அப்படின்னு ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் முடிச்சு கரெக்டா அதே ஸ்டேட்ல வந்து கரெக்டா லேண்ட் ஆகுது. அகங்காரமாஸ்ரித்ய நயோத்ய இதி மன்யசே நித்யைஷ வ்யவசாயः தே பிரகிருதிஸ்வாம் நியோக்ஷ்யதி. யதி அகங்காரம் ஆசிரித்ய, உன்னுடைய அகங்காரத்தினால நான் நன்னா படிச்சிருக்கேன், நான் துவாங்க கிட்ட அப்படி படிச்சிருக்கேன், இப்படி படிச்சிருக்கேன், போய் பகவான் கிட்ட பாசுபதாஸ்திரத்தையே வாங்கி வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு அகங்காரம் எல்லாம் உனக்கு இருக்குமே. ஆனால் எதி இருக்குமே என்ன பண்ணீங்க? நான் யோசிச்சேன். ஆனா அதனால நான் இவ்வளவு பெரிய நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு நீ மனசுல ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்க. நீ நான் யோசிச்சே இது மன்னியசே இப்படி மனசுல நினைப்பேயானால் அதை விட்டு தொலை. என்ன நித்யாயேவ விவசாயம், இந்த அறிவா இந்த விவசாயம் அப்படின்னாக்க இந்த நிச்சிதம் இருக்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த விவசாயாத்மிகா புத்திஹீனா நிச்சயாத்மா புத்திஹீன ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த விவசாயமானது விவசாயம்னாக்க இந்த நிச்சிதமான புத்தியானது நித்யா ஏஷா, இது வந்து பொய்யான ஒரு நினைப்பு பண்ணுங்க. நீ எந்த டிசிஷனுமா ரைட் மாதிரி நினைச்சுன்னு நீ பேசிட்டு இருக்க, தட் இஸ் ராங் டிசிஷன். அதனால நான் பிரகிருதி ஸ்வாம் நியோக்தி, உனக்கு இப்பதான் சொன்ன பிரகிருதி இல்லையா, சுபாவம் என்ன, உன்னுடைய பிரகிருதி என்ன, நேச்சர் என்ன, இந்த சரீர ஸ்திதிக்கான நேச்சர் என்ன, உன்னுடைய சுபாவஜம் கர்மா. அதனாலதான் நீ இப்ப சத்திரியனா பிறந்திருக்க. இந்த சத்திரியனா பிறந்திருக்கிறதுனால அந்த சுபாவமானது அந்த பிரகிருதியானது சுவாம் உன்னை நியோக்ஷி, அதுதான் உன்னை பிடிச்சு தள்ளும். அந்த அந்த சுபாவம் தான் அந்த ரஜோகுணமா இருக்கக்கூடிய சத்திரிய தர்மமானது உன்னை பண்ணாம விடாது. அதனால அதுதான் மேல் நோக்கி நிக்க போறது. அதனால இந்த யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னா சொல்லாத. யூ ஆர் பார்ன் டு ஃபைட்ன்றதை மறந்துக்கோ. உன்னுடைய சொதர்மம் என்னன்றதை நினைச்சுப்பாரு. சொதர்மம் விடுறத விகம் ஸ்ரேயா பரதர்மான்னு நீ பிராமண மாதிரி எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாத. ஐயோ எல்லாரும் கெட்டு போயிடுவாள், யாரு பிண்டம் எல்லாம் கிடைக்காம போயிடுமே, ஸ்திரீகள்லாம் கெட்டு போயிடுவாளன்றதெல்லாம் உன்னுடைய இல்ல, அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு வேற ஆளுங்க இருக்காங்க. நீ யுத்தம் போட வேண்டிய சத்திரிய நீ, ஆகையினால் நீ யுத்தத்துக்கு தயாராகு. ஏன்னா பலவத்தா உன்னுடைய பிரகிருதியானது உன்னை இதுலதான் தள்ளும், சண்டையிலதான் தள்ளும். ஏன்னா ஸ்வபாவஜேன கௌந்தேயா நிபந்தஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி யத் மோஹாத் கரிஷ்யஸ்ய வசோபி தத். அப்பா இது ஏன் சொல்றேன்னு கேட்டுக்க. கௌந்தேயா குந்தி புத்திரனே, ஸ்வபாவஜேன நிபந்தஹா ஸ்வேன கர்மம், எல்லாரும் அவளுடைய கர்மால பை நேச்சர் இன்வால்வ் ஆயிருக்கும். அதை மறந்துடாதீங்க. அவளுக்குன்னு ஒரு நேச்சர்னு ஒண்ணு இருக்கு, அது வழி போனாதான் சரியா வரும். நான் இன்னொரு நேச்சரை எடுத்துன்னு பண்ணா இதெல்லாம் சைடு ஆக முடியாது. உங்களுக்குன்னு இருக்கு ஸ்வபாவஜேன ஸ்வேன கர்மனா, சுவாவமாக வந்த உங்களுடைய கர்மாவனால. அதுல எப்படி வந்து ஸ்வேன கர்மனான என்ன அர்த்தம்? ஜன்மார்ஜிதமான இந்த கர்மாவனால வந்தது. இந்த ஒரு இதனால இதுக்கேற்ற மாதிரிதான் உங்களுடைய புத்தியானது உங்களுடைய செயலானது தான் இருக்கும். அதனால நீங்க எல்லாம் எப்படி நிபத்தா நன்னா நிச்சயன பத்தா நன்னா கட்டுண்டு இருக்கீங்க. ஸ்வேன கர்மனா ஸ்வபாவஜேன ஸ்வேன கர்மனா நிபத்தா, சுவாவத்தோட நீங்கள் பிறக்கும் போதே பிறந்ததான பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தை அனுசரித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நேச்சரையானது இப்படிதான் கட்டுப்படுத்தி இருக்கு உங்களை. அதனால அதை வந்து ந கர்த்தும் ந இச்சசி எது மோகாது, மோகத்தினால நான் அதை மாற்றுவேன் இதை மாற்றுவேன் எதையாவது நான் பண்ணுவேன் நீ நினைச்சா அதெல்லாம் சரியா வராதுப்பா. என்ன நீ எப்படி பண்ணுவ? அவசோபி கரிஷ்யசி, நீ உன் கையில இல்லைன்னா கூட உன்னுடைய சுபாவம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ பண்ணுவ அப்படின்னாரு. பஞ்சதேசியில ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சொன்னாரு. எதபாவி ந தத் பாவி பாவிச்சே நஜ அந்நியத்தான், எது உங்களுக்கு வரணுமோ அது நிச்சயமா வந்துதான் ஆகும். எது அபாவி ந பாவி, உங்களுக்கு வராதுன்னு நினைச்சா நீங்க என்னதான் பண்ணாலும் என்ன பாவி.
பாவிச்சே அது உங்களுக்கு கிடைக்கணும்னு வந்துருச்சுன்னா நச்சத்தது அந்நியதா, அது வேற எப்படியும் போகாது. இதை நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அதே மாதிரிதான் இவர் சொல்றாருங்க. சுபாவத்துல எது இருக்குமோ அதை தான் நீ பண்ணுவ, அதுதான் பண்ண. நீ பண்ணணும் மாத்தணும் அவசியம். நீ மோகத்தினால பண்ண மாட்டான்னு நினைச்சா கூட என்ன நடக்குமோ அது நடந்துதான் செய்யறதான். அங்கனால நீ சண்டை போட்டுதான் தீர்வாய், இந்த சண்டையில நீ ஜெயிக்கத்தான் போறாய் அப்படின்னு சொல்லி முடிக்க போறாரு. இத स्वभावजेन कौन्तेय निबन्धस्वेन कर्मणा कर्तुं नेच्छसि यन्मोहात् கரிஷ்யசி அவசோபிதது. உன்னுடைய பரவசமாக இருந்தாலும் அந்த கர்மாவானது அப்படித்தான் நீ பண்ணுவ. நீ நினைக்கிறது நடக்கும்னு நீ நினைக்காத. அதனால நீ சண்டைக்கு போறதான் போற. அதனால உத்திஷ்டத ஜாகிரத பிராப்தியவரா நிபோதன்னு சொன்ன மாதிரி அதுல ஆனா தஸ்மாத் யுத்யஸ்வ அப்படின்னு அங்க சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப ஃபைனலா சொல்லிட்டார். ஃபைனல் தான் நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முக்கியமான இது யார் இது எல்லாத்தையும் தூண்டுறான்றது உனக்கு சொன்ன. இது பிரகிருதி ஸ்வாம் நியோஜிச்சின்னா யார் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டாரு. அப்பா பரமாத்மாவா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு ஏஷ சர்வேஸ்வரஹா ஏஷ சர்வஜ்ஞா ஏஷ அந்தர்யாமி ஏஷ யோனிகி பூதானாம் பிரபவாப்பியோன்னு உபனிஷத்துல சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமி. அவரை பிரகதாரண்ய உபனிஷத்துல ஸ்வேதகேதுக்கும் யாஜ்ஞவல்கியருக்கும் நடந்த சம்பாதத்துல, கால்கிக்கும் யாஜ்ஞவல்கியருக்கும் சம்பாதத்துல எல்லாத்திலையும் சொல்லக்கூடிய அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்த பகவான் தான் ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் ஹிருதேசத்துல இருந்து கொண்டு உங்களை எல்லாம் ஆட்சி வைக்கிறார்ன்ற ஒரு உண்மையை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. சர்வபூதானாம் ஹிருதேஷே ஈஸ்வரஹா திஷ்டதி. எல்லா பூதங்களுடைய ஹிருதயத்துல ஈயா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும், நல்லவனா இருக்கட்டும், எல்லாருடைய ஹிருதேசத்துல அந்த தகராகாசத்துல பகவான் தான் இருந்து கொண்டார். ஈஸ்வரன் தான் திஷ்டதி, அவர் தான் இருந்து கொண்டார். அவர் தான் உங்களை எல்லாம் சர்வபூதானி பிராமணன் எல்லாரையும் சுத்த வைக்கின்றார். அது மாத்திரம் இல்ல, யந்திராரூடானி மாயா. மாயினால நம்மளாம் பப்பட், யாராவது பப்பட் அவர் சொல்ற மாதிரி ஆடிட்டு இருக்கோன்றதை நீ மறந்துடாத அப்படின்னு அந்த பக்தியையும் இங்க எடுத்துட்டு வந்து ஆகையினால எப்படி சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுள் ஒண்ணு ஆட்டி வைக்கிறாரோ அதுல உன்னுடைய ஃப்ரீவில்ல வச்சுட்டு இதை நீ தெரிஞ்சுக்கொண்டு அதே மாதிரி என்ன பிரகிருதி வசமா எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்து கொண்டாதான் உன்னால பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் இருக்க கர்மாவில இருந்து நீ தப்பிக்க முடியாது இல்லையா. ஃப்ரீவில் உனக்கு என்ன காப்பாற்றும், இனிமேல் பண்ண கர்மாவில இருந்து ஃப்ரீவில் காப்பாற்றும். இது வரைக்கும் நடந்த கர்மாவுக்கு வேண்டாம் நீயோ சரி, அதையும் நீ வாழ்க்கையில டிப்ளமேட்டிக்கா ஒத்துக்கொள்ள தெரிந்து கொள்ளக்கூடாது. அந்த இதனாலதான் யந்திராரூடானி மாயையா அந்த பரமாத்மா தான் ஆட்டிட்டு இருக்கார். அதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஆட்சி ஆனால் இந்த யுத்தத்தை ஜெயிச்சேனால் எல்லாம் நல்லதுதான் நடக்கும்னு அனுகிரகம் பண்ணி இப்படிப்பட்ட இந்த கீதா சாஸ்திரத்தை யார் யாரெல்லாம் படிக்கணும், யார் யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா இதுமாதிரி கொண்டு போட்டேன் அப்படி சொல்லி பிடிக்க போறாரு. இது கொஞ்சம் ஸ்தோத்திர பரமா இனிமே வரப்போகுது. சொல்ல வேண்டிய விஷயத்தை தத்துவத்தை சொன்னார். கடைசியா முடிக்கும் போது மதர்ப்பணமாக முடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். பக்தி இல்லாமல் இந்த வேதாந்தத்துக்கு வேலை இல்லைன்னு பக்தியை நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. கர்மாவும் வேணும் தான், ஆனா மதர்ப்பணமா பண்ணணும். அதனால காயன வாச்சா மனசேந்திரிவா வித்யார்ப்பணாவா பிரகிருதேஹே சுபாவா கரது. நம்ம முன்னோர்கள்லாம் அதே மாதிரி தான் தயாரிச்சே கொடுத்துருக்காங்க. முதல்ல பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு ஆரம்பிச்சு காயன வாச்சான்னு சொல்லி முடிக்கிற மாதிரி போட்ட ஸ்கீம் தான் இது. ஸ்கீம் எல்லாம் கீதையில பார்த்து பெரிவா பண்ணி வச்ச ஸ்கீம் தான் இது. இப்படி போனாக்கா வாழ்க்கையில கொண்டுக்கு வரலாம்னு சொல்லி முடிக்க போற. இது அடுத்த புதன்கிழமை மேற்கொண்டு போகும்.